நைட்டு 11 மணிக்கு என் மூளையில் மட்டும்தான் இப்படியெல்லாம் விளக்கறியுதான்னு தெரியலை. கொஞ்ச நாளாக இதில் வைக்கக்கூடிய அந்த ஊதுபத்தி அது அப்படி தான் நினைக்க அதை காணலை. இப்போ தான் கையில் கிடச்சிது. சரி அதையும் கொளுத்தி வச்சுட்டு ப்ரௌனி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு காலையில் ஒரு ப்ரௌனி கொடுக்க வேண்டி இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ரெட் வெல்வெட்டுங்க. இந்த கஸ்டமர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அக்கா ஓவர்லோடுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு ஓவர்லோடு ப்ரௌனி செய்தாருங்க, சாக்லேட் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளுமே வீட்டில் இருந்து சாக்லேட் அவ்வளோத்தையும் எடுத்து வச்சு ப்ரௌனியை பேக் பண்ணி நைட் எடுத்து வெளியே வச்சுட்டு தூங்கிட்டேன். காலையில் தான் எடுத்து கட் பண்ணேன். ஏன்னா அப்போ தானே நல்லா சூடாரி இருக்கும். இது வரைக்கும் நான் ரெட் வெல்வெட்டில் வந்துட்டு மில்க் சாக்லேட்டு டார்க்கெல்லாம் போட்டு பண்ணினதே கிடையாது. ஃபஸ்ட்டு டைம் இதான் பண்ணியிருந்தேன். ப்ரௌனியோட டெக்ஸ்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ ஃபட்ஜியாக சூப்பராக இருந்துங்க. இது கூடால வந்துட்டு டார்க் சாக்லேட், மில்கை விட டார்க் சாக்லேட் வச்சு சாப்பிடும்போது தான் அந்த கசப்பும் அந்த இனிப்பு சார்ந்து ரொம்ப நல்லா இருந்து. இந்த ப்ரௌனி வந்து பீஸ் போட்டு கொடுக்க முடியாது, உள்ளே இருக்க சாக்லேட் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் என்ன பண்ணினேன்னா சைடில் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தேன். அதை தான் நானும் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணியிருந்தேன். செம்ம சூப்பராக இருந்துங்க. நீங்கள் ஒரு ஆர்டர் பண்ணணுன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பாய்.